ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் சரித்திரம். இன்னைக்கு நம்ம இரும்பு சட்டி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்றதான் பார்க்க போறோம். இரும்பு சட்டியில நாட்டுக்கோழி வறுவல் பண்ணா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 15 சின்ன வெங்காயம் 2ஆ நறுக்கி வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். தனி மிளகாய் தூள் காரத்திற்கு ஏற்ப நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் தனித்தனியாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வறுவல் செய்கிறதுக்கு 3/4 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நாட்டுக்கோழியை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். பாருங்க, 4 விசில்ல சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா இரும்பு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். வறுவலுக்கு தேவையான அளவுக்கு நான் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. வாசத்துக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்படி கிளறி விடுங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி கிளறி விடுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு வதங்கினதும் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அடுத்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச கறியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் அந்த வேக வச்ச தண்ணியவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி வறுவலுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். இது இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ இதை அடிப்பிடிக்காமல் இப்படி கிளறி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேருந்து தேவைப்பட்டால் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இது இனிமேல் அது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகி வரட்டும். வறுவல் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள் அப்படியே தூவி விட்டு ஒரு பெரட்டி கொஞ்சம் நேரம் அதை வேக விடலாம். ஃபைனலாக மல்லித்தலையை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான இரும்பு சட்டியில் பண்ணக்கூடிய நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுவலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.